எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ மூலமா திரும்பவும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். இது எங்க அத்தை பையனோட என்கேஜ்மெண்ட் vlog தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும் போது மறக்காம உட்காந்து பாருங்க. இது எங்க முதல் அத்தையோட 3வது பையனோட என்கேஜ்மெண்ட். எங்க ஃபேமிலி கொஞ்சம் இல்ல, ரொம்பவே பெரிய ஃபேமிலி. எனக்கு மொத்தம் 3 பெரியப்பா, 2 சித்தப்பா, 3 அத்தை. அது போக தாத்தா கூட பிறந்தவங்க, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அங்காளி பங்காளின்னு ரொம்ப பெரிய ஃபேமிலி நாங்க. சித்திரை மாதம், தமிழ் மாதம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் இந்த கௌசிக் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவர்களுடைய பௌத்திரியும் இளஞ்செழியன் பாரதி அவர்களின் குமார்த்தியமான சௌபாகியவதி திருநரை செல்வி ஸ்டெபி செல்வராணி. எங்க ஃபேமிலியோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் எங்க பாட்டி தான். இந்த ஃபேமிலி இவ்வளோ பெருசா க்ரோவ் ஆகியிருக்கு, இவ்வளோ பாண்டிங்கோட இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அவங்க மட்டும்தான். நாங்க யாருமே வந்துட்டு எங்க தாத்தாவை பார்த்ததே கிடையாது. எங்க பெரியப்பாவுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, அவ்வளவுதான். எங்க தாத்தா வந்துட்டு இறந்துட்டாங்க. எங்க அத்தை, எங்க சித்தப்பா எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்களா இருக்கும்போது தாத்தா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி வந்துட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே ரீசன் அவங்க மட்டும்தான். வினோத்குமார் பிகாம் எம்பிஏ, யாங்சன் ஆட்டோ மோட்டிங் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் என்கின்ற அப்பாடா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில எங்கெங்கயோ இருக்கோம். எப்போவாவது இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஃபங்க்ஷன்ல தான் வந்து மீட் பண்றது உண்டு. எப்படி இவ்வளவு பெரிய ஃபேமிலி, சண்டையே வராதா, எல்லாரும் இன்னும் ஒற்றுமையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்க வீடு வந்துட்டு விக்ரமன் சார் மூவி மாதிரி வானத்தை போல படத்தை போல எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம். டெய்லி பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன சண்டைகள் வரும், போகும் தான். பட் இன்னொருத்தவங்க கிட்ட வந்துட்டு எப்பவுமே எங்க ஃபேமிலி யாருமே வந்துட்டு விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம். அந்த பாண்டிங் வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல இவ்வளோ பெரிய ஃபேமிலியை விட்டுட்டு இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் இருந்தது. டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன். என்னை கூட்டு போய் எங்க வீட்டில் விட்டுடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். ஊருக்கு போனாலும் அங்கேயும் கிண்டல் பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கவங்கலாம். என்ன இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லையா அப்படின்னுவாங்க. கல்யாணம் முடிச்சு மறுவீடு முடிச்சு தீபாவளி போயிட்டு வர வரைக்கும் அங்கிருந்து வரும்போது அழுதுட்டே தான் வருவேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள அடாப்ட் ஆகுறதுக்கு. அதுவும் நாங்க இருந்தது அப்பார்ட்மெண்ட் வேற. அப்போ வந்துட்டு மாமா இருந்தாங்க. ஸோ அத்தையும் மாமாவும் வந்துட்டு ஊர்லயே இருந்தாங்க. நானும் அவரும் மட்டும்தான். அப்பார்ட்மெண்ட்ல வேற. அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் சொல்லவே வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ வந்துட்டு ஒரு 15-20 பேர் கூட இருந்துட்டு தனியா இருக்கணும் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி பிறந்தான். ஸோ அவனை கவனிச்சுக்கிறது, பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் பாப்பா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த தனியா இருக்கிறோம் அப்படின்றது ஃபீல் பண்றதுக்குலாம் எங்க டைம் இருக்கு. இவங்களை பாத்துக்கிறதுக்கே நமக்கு டைம் போயிடுது. இந்த கிரீன் சாரி கட்டியிருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்துட்டு என்னோட பெரிய அத்தை. இவங்களோட பையனுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்.
எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு பொண்ணு வீட்ல செய்வாங்க, மேரேஜ் தான் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்ல செய்வோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்பவே பொண்ணுக்கு வந்துட்டு தாலி செயின்லாம் வந்து போட்டுடுவோம். இவங்க வந்துட்டு எங்களோட சின்ன அத்தையும் சின்ன மாமாவும், அதாவது எங்க மாமாவோட தம்பியும் அவங்க ஒய்ஃபும். இதுதான் வந்துட்டு என்னோட 3வது அத்தை. இந்த கிரீன் சாரி கட்டியிருக்கவங்க தான் என்னோட பெரிய அக்கா. எங்க எல்லாருக்குமே வந்துட்டு பெரியவங்க. இது வந்து என்னோட தங்கச்சி, என்னோட கூட பிறந்த தங்கச்சி. இந்த ப்ளூ சாரி கட்டியிருக்கிறதா வந்துட்டு எங்களோட பாட்டி. இந்த நேவி ப்ளூ சாரி கட்டியிருக்கவங்க தான் என்னோட 2வது பெரியம்மா. இது என்னோட சித்தி. அங்க மூஞ்ச மூடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது என்னோட தங்கச்சி. அது பக்கத்துல இருக்கிறது என்னோட தம்பி, என்னோட சித்தப்பா பையன். இங்கிட்டு மாப்பிள்ளை முறுக்கு காட்டிக்கிட்டு கெத்தா உட்காந்துட்டு இருக்காருல, அவர் தான் என்ற புருஷன். பொண்டாட்டி வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காராமா, அதனால கெத்த மெயின்டைன் பண்றாரு. இந்த எல்லோ சாரி கட்டியிருக்கவங்க தான் என்னோட அம்மா. அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறதும் என்னோட அத்தை தான், எங்களுடைய பெரிய தாத்தா பொண்ணு. இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கலாம், அப்பவும் வந்துட்டு பத்தாது. இவனும் வந்துட்டு என்னோட தம்பி தான், என்னோட சித்தப்பா பையன். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வர வேண்டியது இருந்தது. எல்லாரும் இதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. இந்த பிங்க் சாரி கட்டிருக்கிறது தான் என்னோட 2வது அத்தை. சின்ன வயசுல நான் பாட்டி கூட எங்கேயாவது போகும்பொழுது எல்லாரும் வந்துட்டு அவங்கள மர சொல்லி கூப்பிடுவாங்க. வாங்க சின்னம்மா, வாங்க பெரியம்மா, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு நான் கேட்பேன், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு உங்களை மர சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்களும் நமக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்வளவு பேர் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இந்த ஊரே நமக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல வந்துட்டு இந்த நாய் கதை, பேய் கதை இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சின்ன வயசுல வந்துட்டு வளர்ந்த விதம் எப்படி, அவங்களுமே வந்துட்டு ஒரு 10-12 பேர் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா எங்க தாத்தா பாட்டி சின்ன தாத்தா எல்லாருமே வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருப்பாங்களா. அவங்க மாமியார் சொல்லி அவங்க எப்படி ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் கேட்டே வளர்ந்ததுனால என்னன்னு தெரியல, அந்த ரிலேஷன்ஷிப் மேல இருக்கிற பாண்டிங் வந்துட்டு எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்படி இருக்கிறவள கூட்டிட்டு வந்துட்டு தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது, ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க சிங்கிளா வாழணும்னாலும் கஷ்டம், சிங்கிளா வாழ்ந்தவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில மிங்கிள் ஆகணும் அப்படின்னாலும் கஷ்டம். நான் சொல்றது அந்தந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து மாறலாம். பப்பு வந்துட்டு மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஜாலி ஆயிடுவான். அவனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வீட்டு சைடு அவ்வளவா ரிலேஷன்ஸ் கிடையாது. ஸோ வந்துட்டு அம்மா வீட்டு சைடு போறோம், அதுலயும் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே அவர் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அவரே சூஸ் பண்ணி வச்சிருவாரு. நைட்ல இருந்து தூங்கவே மாட்டான். மா சிவேஷ் வருவானாமா, மா கவின் வருவானாமா, மா நருண் வருவானாமா, மா பவியக்கா வருவாங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பா. இது வந்துட்டு என்னோட அண்ணா. அண்ட் இது வந்துட்டு எங்களோட அத்தை பொண்ணு. 4.5 வயசு தான் அவனுக்கு ஆகுது. அப்படி இருந்துமே இப்பயே வந்துட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரோட நேமுமே சொல்லுவான். அதுவும் வந்து உறவு முறையோட சொல்லுவான். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நான் இப்பத்துல இருந்தே வந்துட்டு அவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துதான் நான் வளர்க்குறேன். எங்க ஜென்ரேஷனுமே வந்துட்டு ரொம்ப பெருசுதான். எனக்கு வந்துட்டு 5 அக்கா, 3 அண்ணா, 3 தம்பி, 2 தங்கச்சி, 3 அத்தை பையனுங்க, 6 அத்தை பொண்ணுங்க. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். இந்த சண்டை போட்டுக்கிறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, மூஞ்சி திருப்பிட்டு போறது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. மேபி எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இதே பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். பட் நான் என் பையனுக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துதான் நான் வந்துட்டு வளர்க்குறேன். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நானும் நிறையவே சொல்லிட்டேன். எங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸை உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். அகெயின் இதே மாதிரி இன்னொரு ஹாப்பி மொமெண்ட்ஸோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.